போங்கம்மா, எதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கீங்க? போங்க, போயிட்டு நம்ம வீட்டு மருமகளை முறைப்படி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்க. புஷ்பக்கா போங்க, போய் ஆரத்தி எடுங்க போங்க. போறேன்டி, நீயும் கூட வா. நந்தினி நீயும் வாடி. நான் எதுக்குக்கா? நீங்களும் அர்ச்சனாக்காவும் போங்க. அக்கா ஒருத்தர் போதும்க்கா ஆரத்தி எடுக்கிறதுக்கே, நீங்க போங்க. நீங்க 2 பேரும் இருக்கீங்களே, சரி. யாரோ ஒருத்தர் மடன்னு ஆரத்தி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வாங்கம்மா பொண்ணை. இவ்வளவு நேரம்லாம் வெளியே நிக்க வைக்க கூடாது. மாப்பிள்ளை வீடு ரொம்ப ஸ்லோவா இருக்காங்கப்பா எல்லாத்துலயும். பொண்ணோட அம்மாக்கு வாய பத்தியா வந்தது ஆரம்பிக்குது. சும்மா பாரு. எம்ம புஷ்பா நீ ஆரத்தி எடுமா. சரிங்க அத்தை. என் கண்ணுக்கு திடீர்னு மணிமேகலை அப்படியே பெரிய பொண்ணான மாதிரி தெரியுது. உனக்கு எப்படி இருக்குதா? பெரிய பொண்ணு தாங்க அவ. நீங்க நாங்க வித்தியாசமா பேசின்னு கிடக்குறீங்க. பெரிய பொண்ணு தான். நான் சொல்ல வந்தது பெரிய மனுஷி. அது அப்படியே பெரிய மனுஷி மாதிரி இருக்குதுன்னுவாங்கல்ல, அப்படி இருக்குது. அது கரெக்டு தான். நல்ல கம்பீரமா நிக்குது. நல்லபடியா வந்து வீட்டுல குடும்பம் நடத்துச்சுன்னா எனக்கு போதாது. அதெல்லாம் நடத்தண்டி. எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. அவள் இப்படி பார்த்ததுமே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு தெரியுமா? பாப்போம் பாப்போம். அம்மா அப்படியே போட்டு வச்சிருமா பசங்களுக்கு. மணி அழகா இருக்குல்லக்கா? ஆமா ஆமா. அவையாண்டி அப்படியே தூங்க மூஞ்சி மாதிரி மூஞ்சி வச்சுனுக்கிறான். பிள்ளைக்கு தூக்கம் பத்தலங்க, அதனால தான் அப்படி இருக்குது. சரி விடு, இன்னைக்கு நைட்டு தூங்க வச்சிடலாம். பாரேன் இவரா. மாசுப்பா நீ. என்ன மாசம்? எம்மா புஷ்பா நீ அதை திரும்பி வாசல்ல ஊத்திட்டு வாமா. சரிங்கம்மா. ஹை, அத்தையும் மாமாவும் வந்துட்டாங்க. கவி பாப்பா. கவி பாப்பா கொஞ்சதெல்லாம் இருக்கட்டும். நீ பொறுமையா அந்த அரிசியை காலால தட்டணும்னு தெரியலடி. பொறுமையா தட்டணும், நீ பாட்டுன்னு வீசிடாத. சரிங்க, நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அப்படியே மருமக எட்டி உதைப்பா, அது ஃபுட்பால் மாதிரி பறந்து போகும். அந்த மாதிரி தானே பண்ணுவா. பிச்சிடுவோம் ராஸ்கல் ஒண்ணு. சரி சரி, நான் பொறுமையாவே உதைக்கிறேன். இவரும் கூட சேர்ந்து உதைக்கலாமா? பாரு, உன்னை உதைக்க போறேன் பாரு. நான் இப்ப நீ வலது காலால லைட்டா தட்டி விடு. அதே நேரத்துல நீயும் எப்ப மனுஜ நீயும் வலது காலை வச்சு உள்ள வந்துரு. சரியாப்பா? சரிங்கம்மா. மணி சீரியஸாரு சரியா? சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காது எல்லாத்துலயும். சரி. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலில் எட்டி உதச்சி வா வா, குணம் இருக்கும் குணவதியே வா வா, குடும்பத்துல கொத்து புரோட்டா போடுறதுக்கு வா வா. ஊரு கட்டவன் இன்ன பாட்டு பாடுறான் பாரு. ஆரம்பத்துல அப்படியே அழகா பாடிட்டு அப்படியே கடைசியில எப்படி எடுத்துட்டு வந்து முடிச்சிட்டான் பாரு அவன். நான் அப்படித்தான் பாட்டி. அதுவும் இல்லாமல் அவளுக்கெல்லாம் அப்படித்தான் பாடணும். இது எப்படி நின்று இருக்குது பாரு. பொறுமையா எட்டி வதன அப்படியே தூக்கி அடிச்சிடாத. தெரியும் வரேன். இதெல்லாம் யாரா பண்ணுது? அத்தை நாங்க தான் பண்ணோம். நானே, அஸ்வின் அண்ணா, ஐஷு அக்கா எல்லாருமே பண்ணோம். நீங்களே பண்ணீங்க? ஆமா ஆமா. மணி நான் தாண்டி பண்ண எல்லாத்தையும். ரெட்ட குடுமி என்ன போய் சொல்லுங்கிறா? நான் தானே பண்ண எல்லாத்தையும். நீ ஒன்னும் பண்ணல. ஃப்ளவர்ஸ் எல்லாம் நாங்க தான் வச்சோம்ப்பா. சரி, வச்சது நீ. வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? நீ தான் சொல்லி கொடுத்த. அப்ப இந்த கிரெடிட் எனக்கு தான் என்ன? அதனால அப்பா நல்லா கயிறுல டான்ஸ் ஆடுற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறா பாரு. என்னடா என் பொண்ணை பார்த்து அப்படி சொல்ற நீ? பின்ன வேற என்ன சொல்லுவாங்க? கரெக்டா இருக்குது பாருங்க. அப்படியே குறுக்குல ஒரு கயிறை வச்சா போதும், அழகா ஏறி நடக்கும் அதுல. கயிறு டான்சர். இந்த அசிங்கம் உனக்கு தேவையாடா? எம்மடி நீ உள்ள வாடா. சரிங்க தை. சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் நம்மள டேமேஜ் பண்ணுது. மெல்லடி மணி பொறுமையா தட்டு. சரி சரி. அதையெல்லாம் என் மருமக எவ்வளவு பக்குவமா பண்ணிட்டா பாரு பிரியா. ஐஸ் ஐஸ், குச் ஐஸ், பால் ஐஸ், கப் ஐஸ். நான்லாம் ஒன்னும் அவளுக்கு ஐஸ் வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. எம்மடி நீ வாமா. ஏப்பா ஷூவை கட்டிட்டு வலது காலத்தை வச்சு வாப்பா. சரிங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்க மேலுமே இவ்வளோ வர சொல்லுங்க. உள்ள அப்படியே போச குத்து நின்றுக்குது. போட்டோலாம் எடுத்துட்டாங்கடியே. வா உள்ள. சரிடா, கேமரா சவுண்டு வரல, அதனாலதான் நின்றுகிட்டு இருந்தேன். அடியே போட்டோ எடுத்துட்டு இல்லடி நந்தினிய? போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்தாச்சு. நீ வரலாம். தேங்க்யூ. மருமகள் மணிமேகலையா இந்த வீட்டுக்கு நான் இப்ப காலடி எடுத்து வச்சிருக்கிறேன். இனிமேல தான் என்னுடைய வாழ்க்கையின் மறுபகுதியை நான் ஆரம்பிக்க போகிறேன். எல்லாரும் என்ன பிளஸ் பண்ணுங்க. நல்லா இருப்படி அம்மா. வா, நல்லபடியா இந்த வீட்டுல நீ குடும்பத்தை நடத்தி கொலை விருத்தி அடையணும். சீக்கிரமாவே நல்லபடியாவே இருப்ப நீ. வா வாமா வா. வந்துட்டேன். மணி, விளக்குல எண்ணெயெல்லாம் ஊத்தி தான் வச்சிருக்கேன். கற்பூரமா வச்சிருக்கேன் திரி மேல. நீ அப்படியே விளக்க ஏத்திரு. சரியா? சரிங்கக்கா. மணியத்தை இதோட இங்கே தான் இருப்பாங்கல்லம்மா? ஆமா ஆமா, இனிமேல் இதுதான் அவ வீடு, அதனால அவ இங்கதான் இருப்பா. ஜாலி. அம்மா, நம்ம வீட்டுக்கும் வருவாங்களம்மா அத்தை? அதெல்லாம் தாராளமா வருவா. கொஞ்ச நேரம் அமைதியா ராத்திரி சாமி கும்பிட்டுட்டுன்னு. சரிம்மா. அத்தை அழகா விளக்கேத்திட்டாங்க. ஆமா ஆமா அக்கா, விளக்கேத்திட்டேங்க்கா. சரிம்மா நீ அப்படி சாமி கும்பிட்டுக்க. சரி, ஊத்தி எதனா ஏத்தணுமாக்கா? அதெல்லாம் முன்னாடியே ஏத்தி வச்சாச்சுமா. நீ சாமி கும்பிட்டா மட்டும் போதும். சரி. பாத்தியா, உன் பொண்ணு எவ்வளோ அழகாக விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டு உன் வீட்டில் பண்ணியிருப்பாளா இப்படியெல்லாம்? ஏன் பண்ணாம? அதெல்லாம் என் பொண்ணு பூஜையில எல்லாம் நான் கரெக்டாக உட்கார வச்சிருக்கேன். அப்படியா? சரி, உன் பொண்ணை கணபதி மந்திரம் சொல்லு. சம்மந்தி ரொம்ப ஓவரெல்லாம் பண்ணாத. அவளுக்கு மந்திரம்லாம் தெரியாது. பார்த்து வேணா படிப்பா. சரி, படிக்க சொல்லு. பார்த்து படிக்கிட்டோம். ஏம்மா புஷ்பா, சொல்லுங்கம்மா.
அந்த ஷெல்ஃபில் அப்படியே விநாயகர் ராகவல் புக்கு ஒன்று இருக்கும் பாரு அதேடா. ஏன் டீச்சரே சொன்னதுமே போய் புக் எடுக்க சொல்கிறேன்? புஷ்பா அதெல்லாம் வேணாம்மா, அவளுக்கு மந்திரம்லாம் வாசிக்க வராது. அதுவும் பார்த்து வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அது எதை நான் சொல்லும் போது திருப்பி சொல்லும், பார்த்து வாசிக்கிறப்ப மிஸ்டேக் ஆயிரும். அதனால வேண்டாம், சாமி கோச்சுக்கும். அப்புறம் என்னமோ சொன்னேன் உன் பொண்ணு மந்திரம்லாம் வாசிப்பான்னு, நான் சொல்லும் போது திருப்பி சொல்லுவா, அவ்வளோதான். சரி சரி, இன்னும் கொஞ்ச நாள் அதை கூட சொல்லி கொடுத்துட்றேன். ஏன் பார்த்து வாசிக்கிறதுல என்ன உன் பொண்ணுக்கு என்ன ஆயிரப்போகுது? நல்ல மணிமேகலைன்னு முத்து முத்தா அழகான தமிழ் பேரை வச்சேன் நான். அதுக்கு தமிழை கூட பார்த்து படிக்க தெரியாதா அதுக்கு? அதெல்லாம் தமிழெல்லாம் நல்லா படிக்கும் தான், அதுதான் நல்ல மார்க் வாங்குச்சு தமிழ்லாம். ஆனால் இந்த மாதிரி மந்திரம் எதனா வாசிக்கும் போது அதில் எதனா மிஸ்டேக் பண்ணிடும் அது. சரி சரி, பார்த்துக்கலாம், பழக பழக வந்துடும். டெய்லி உட்கார வச்சு ஒரு மந்திரத்தை படிக்க வச்சிடுறேன். 5 கரத்தனை ஆனை முகத்தனை, 5 கரத்தனை யானை முகத்தனை, இந்தி நீளம் பீரை போலும் எயிற்றினை, இந்தி நீளம் பீரை போலும் எயிற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் கணேசாய நம்ம. அட அட அட, உன் பொண்ணு அழகா சக்கரை மாதிரி பாடினாலேடி, பாட தெரியாது நீடி நீ. எனக்கே ஒன்றும் புரியல பாரு, வீட்டெல்லாம் இப்படி பாடினதே கிடையாது இவ. என்னமோ போ, என் வீட்டுக்கு வந்த நேரம் உன் பொண்ணு அப்படியே மாறுதுடி. எப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அத்தை அழகா பாடினாங்களம்மா? ஆமாம்மா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, எப்படிதான் பாடினாலும் தெரியல. அதுவும் பார்க்காம பாடியிருக்கா பாரு, பெரிய விஷயம் தான். எனக்கு இப்போ ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு பாரு. உன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் பொண்ணு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுவோன்னு தோணுது. கடவுளே உனக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும், ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ அடுத்து பாலை காசை வச்சிருப்பாரு, அதையும் பண்ணிட்டானா இன்னும் நல்லா இருக்கும். பண்ணிடுவோம். அது சாமி கும்பிட்டு ஏந்துக்கிட்டோம். எவ்வளோ பக்தியாக வேண்டுது பாரு. அதான் டி சொல்லுவாங்க, பொண்ணுங்க புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே மாறிடுவாங்களாமே. பிறந்த வீட்டில் இருக்கிற வரையும் தாண்டி அதுங்க சுட்டித்தனலாம், இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படியே பொறுப்பாயிருவாங்க பாரு. ஆனால் சந்தோஷம் தானே, ஒரு பெத்தவளுக்கு இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்குது சொல்ல உலகத்தில்? என் பொண்ணு நல்லபடியாக குடும்பத்தை நடத்துச்சுன்னா எனக்கு அது போதும். கடவுளே, என்னடி பண்ற? உள்ள போடுறேன். உழுவா அடியா, இந்த குழவை இலையை இதுக்கு போடக்கூடாதுடியே. என்னடி பொண்ணு நீ? பால் பொங்குது இல்லத்த, அதான் சரி விடுங்க, நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். ஆனா இங்க பாத்தீங்களா அத்தை, பால் பொங்கிடுச்சு, நான் தான் போட்டேன் அத்தை. சொல்லுவேன், நீயே நம்ம பாலை உடச்சி பாத்திரத்துல ஊத்தி அடுப்புல வச்ச மாதிரி இல்ல பேசிக்கிட்டு இருக்க. நாங்க எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சு நீ வந்து லைட்டர் ஆன் பண்ண, அவ்வளவுதான். அதானே, பால் பாத்திரத்தை கழுவி பால் பாக்கெட்டை சிசர்ல கட் பண்ணது நானு, பாலை பாத்திரத்துல ஊத்தி அடுப்புல ஏத்துனது அர்ச்சனாக்கா. வெறும் அடுப்பை ஆன் பண்ணிட்டு எவ்வளவு சீன் போடுறா பாரு, அதுவும் ஒரு பாலுக்கு. என்னமோ ஒண்ணு, ஆக மொத்தத்துல நான் ஆன் பண்ணதுனாலதான் பால் பொங்குச்சு. இதெல்லாம் உள்ள போகாம அப்படியே நிக்குது. போ சொல்லு, உள்ள போன்னு சொல்லு, போயிடும். அப்படியா? உள்ள போலுப்பா, பால் உள்ள போ. அரே பகவான், ஏமா நீ ஏமானது இப்படி கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்க நீ? அந்த அடுப்பு சிம்ல வைடி, அது உள்ள போயிடும். சிம்ல வைக்கணுமா? எப்படிமா அது? இதுக்கு தான் கிச்சன் பக்கம் வாடின்னு ஒன்னா தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இப்போ சிம்ல கூட எப்படி வைக்கிறதுன்னு தெரியாம நின்றுக்கிட்டு இருக்க நீ. ஏம்மா, நான் தான் கிச்சன் பக்கம் நிறைய டைம் வந்திருக்கிறேனே, அப்புறம் என்ன? வந்ததா? சோறு ரெடியா இருக்குதா, குழம்பு ரெடியா இருக்குதா, டீ வச்சுட்டியா, ஸ்நாக்ஸ் எங்க வச்சிருக்கிற, எனக்கு அதை எடுத்து கொடு, இதை எடுத்து கொடுன்னு தான் வந்து நின்று இருக்கியே தவிர எந்த வேலையும் செய்யறதுக்கு வந்ததில்லை. அதனால தான் இப்படி நின்றுக்கிட்டு இருக்க நீனே. சரி நானே அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஷில்பா, நீ ஆஃப் பண்ணதுரியா? அவளுக்கு சொல்லிக் கொடு எப்படி ஆஃப் பண்ணணும்னு, அவளே பண்ணட்டும். ஆமா, அதுவும் சரிதான். அடியே, அந்த நாபு ரைட் சைடு திருப்பு. எந்த நாபு? இப்போ எரியுதுல ஸ்டவ், அதுக்கு நேரம் இருக்கு பாரு, அதை திருப்பு. சரி கூட வருமா? இதுக்கேவா போச்சுப்பா. மச்செல்லாம் அது எங்களுக்கெல்லாம் டீ கொடுத்துட்டியா? மறுபடியும் என்னத்துக்கு டீ எடுத்துன்னு வந்திருக்கிறா? இன்னும் இந்த வீட்டில் ஏகப்பட்ட குரூப் இருக்குல்ல மாமா, அதான் ஒரு குரூப்பையா கண்டுபிடிச்சு டீயை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கிச்சன்ல இருந்து கொடுத்துக்கிட்டே இருந்து வேற அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. அது சரி. ஆமா, டீயை போட்டது யாருமா? அதை சொல்லு. டீயா ஏமா தான் போட்டாங்க. அப்பாடா, நல்லதா போச்சுமா. ஏமாம்மா அப்படி சொல்றீங்க? பார்வதியே நல்லா தானே டீ போடுவாங்க. வாத்த நல்லதா டீ போடுவான், நான் அதை சொல்லல. இன்னைக்கு வீட்டுக்கு புதுசா ஒரு எஜமானி அம்மா வந்திருக்கிறாங்களே, உளுன்னாங்களே, அதான் அந்த உளு டீ போட்டு குத்துச்சோன்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். மணி அக்காவை சொல்றீங்களா மாமா? அவங்க டீ போடல, அவங்கள யாரும் டீ போடவும் விடல. அது போதும் எனக்கு. ஏன்டா குழந்தைய கலாய்கிறான் இதுக்கு? சே, அது ஏதோ பால் பொங்கணும் அவன் குழவை போடணும் போல நினச்சிக்கிட்டு போட்டுருச்சு. ஆனால் சாமி பட்டி எவ்வளோ அழகாக பாடுச்சு, அதுலேயே என் பொண்ணு ஸ்கோர் பண்ணிச்சுரா இங்கே. அப்படா மாமா, அப்படியே குழவை போடணும்னா கூட உள்ளுன்னு யாரும் போட மாட்டாங்க மாமா, அதுவே தப்பு தானே முதல்ல. சரி விட, ஏதோ ஒரு ஆர்வத்தில் பண்ணிடுச்சு. நீ நான் இவ்வளோ சிரிக்கிறா அவளை கலாச்சா?
என்ன நேற்று மண்டபத்தில் அழ வச்சாங்கல்ல அதான். அடே அப்பா, சரிதான் சரிதான். சரி, நான் மற்றவங்களுக்கெல்லாம் போய் டீ கொடுத்துட்றேன். இங்கே பேசுனதுலேயே டீ ஆறி போயிட்டு இருக்கும். எப்படியே இதை சுட பண்ணுறதுக்கு நான் கிச்சனுக்கு மறுபடியும் போவேன்னு நினைக்கிறேன். சலிச்சுக்காம போய் எல்லாருக்கும் கொடுமா. சரிங்கப்பா. சீக்கிரமாவே சித்ராக்கும் ஒரு நல்ல வரனை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடணும்டா. அப்பதான் என்னோட இன்னொரு கடமையும் முடியும். சொல்லிட்டல, பாத்திரலாம் விடு. மாமா, என்ன நீங்க? அப்பா, என்னப்பா? என்ன இப்ப ஏன் கல்யாணத்தை பத்தி எதுக்கு பேசுறீங்க? அதுக்கு என்ன அவசரம் இப்போ? அவசரமா? அவசரம்லாம் கிடையாது, அப்படிலாம் சொல்லாதம்மா நீ, சரியா? நீ படிச்சு முடிச்சுட்ட, அதோ இப்போ உனக்கு நீ வீட்டில் தானே இருக்கிற. உனக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். இதெல்லாம் ஒன்றும் அவசரம் கிடையாது. சித்ரா, வேலைக்கு எதனா போகணும்னு ஆசைப்படுறியாமா? வேலைக்கும் போகணும் மாமா. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலான்னு இருக்கேன். போதுமா? இதனாலதான் உன் பொண்ணு அவசரப்படாதீங்கன்னு சொல்லிச்சு. முதல்ல அவளை பேச விடணும். யாரா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அவங்க என்னென்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கணும். மா, நீ தாராளமா படிமா, இல்ல வேலைக்கு போனாலும் போ, சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க வரனை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம், சரியா? எப்படியோ ஒரு 3 மாசமோ இல்ல ஒரு 6 மாசமோ ஆகும். வரனை பார்த்த உடனே பையன் கிடைச்சிட மாட்டான், கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, சரியா? அதை நாங்க பாத்துக்கிறோம். நீ அடுத்தடுத்து என்ன பண்ணணுமோ அதை நீ தாராளமா பண்ணு. கல்யாணம் நடக்கும்போது அதுல இருந்து ஒரு பிரேக் எடுத்துக்க. அதுக்கப்புறமா நீ அதை அப்படியே கண்டினியூ பண்ணு. படிப்பா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, ஓகேவாமா? தெளிவு இதுக்குதான் இன்ஜினியர் வேணுங்கிறது. ஏமா இப்போ ஓகேவாமா உனக்கு? வரனை பார்க்க ஆரம்பிக்கலாமா? மாமா, அதெல்லாம் ஓகே தான். ஆனா இப்பவே எதுக்கு? இன்னும் கூட டைம் போட்டுமே. எதுக்கு இப்போ நீ இவ்வளோ தயங்குற? யாரையும் லவ் பண்றியா? எது லவ்வா? டேய், என் பொண்ணு அதெல்லாம் பண்ணாதடா. அது யார்கிட்டையும் பெருசாக பேசவே பேசாது. அப்படியெல்லாம் நீ சொல்லாதடா. பசங்க வீட்டில் இருக்கிற மாதிரி எல்லாம் வெளியெல்லாம் இருக்காதுங்க, சரியா? அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி. ஏம்மா, உன் மனசில் யாருனா இருக்கிறாங்களா? ஆமாம்மா, யாருனா இருந்தாங்கன்னா சொல்லு, தட்டி தூக்கிடலாம். அடுத்த முகூர்த்தத்திலே கூட கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்னடா அசோகா? ஏய், என்னடா சும்மாறா? ஏம்மா நீ சொல்லுமா சித்ரா, என்ன தயங்கிட்டு இருக்க? தாராளமாக சொல்லு. நம்ம வீட்டில் நீ இதை பற்றி பேசுறதுக்கெல்லாம் தயங்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம ஃபேமிலியை பற்றி உனக்கே நல்லா தெரியும். நாங்கள் எதுக்குமே நோ சொல்ல மாட்டோம், சரியா? பையன் வேற ரிலிஜியனாக இருந்தாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, நீ தாராளமாக சொல்லு. ஐயோ, என்ன இப்படி கேக்குறாங்க? இப்ப நான் என்ன பண்றது? உங்க 4 பேருக்கும் ஒரு வேலையே இல்லைல்ல. சும்மா நல்லா யாருக்குன்னா கல்யாணத்தை பண்ணி வச்சு வேடிக்கை பார்க்கணும் உங்களுக்கு. ஏய், சும்மா கல்யாணம் பண்றதுக்கு தானே பொம்மை கல்யாணமாடா. மணி கல்யாணத்தை பத்தி 6 மாசமா பேசி இப்பதான் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கோம். சந்தோஷமா நந்தினிக்கு என்கேஜ்மெண்ட் முடிச்சிருக்கு. அடுத்து அவங்களோட கல்யாணம் அடுத்து முடிக்கணும்லடா. அடுத்து முடிக்கிறதுக்கு தான் சந்தோஷம் கல்யாணம் இருக்குதுல்ல. அதை முதல்ல 4 பேரை சேர்ந்து சிறப்பா செய்யுங்க. அதுக்கப்புறமா வரலாம் ஏமாச்சி நீச்சிக்கிட்ட. ஒரு வயசு பொண்ணு இப்படி அப்படியும் போயிடக்கூடாது இந்த வீட்டுல. உடனே கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவீங்களா? டேய், என்னடா பேசுற நீ? நிஜத்தை தானே சொன்னேன். பாவம் இந்த அப்பாவி குழந்தை டீ கொடுக்கலாமேன்னு இந்த பக்கம் வந்துச்சு. அப்படியே 4 பேரை உக்காஞ்சிக்கின்னு டீயையும் வாங்கி கையில் வச்சுக்கின்னு, ஏம்மா சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணிக்கிறியா? அதில் ஒருத்தர் 6 மாதம் வரையும் டைம் ஆகும்மா வரணும் பார்க்கறதுக்கு. அதுக்குள்ளே நீ படிக்கிறதெல்லாம் நீ ஆரம்பிச்சிரு. நீ வேணா நடுவில் ஒரு பிரேக் எடுத்துக்கோ. ரொம்ப அல்டாப்பா இருக்குது நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம். ப்ராக்டிக்கலாக சொன்ன மைசன். உங்கள் ப்ராக்டிக்கலெல்லாம் தூக்கின்னு போயிட்டு எங்கன்னா வச்சுக்கோங்க. நீங்கள் முதல்ல சந்தோஷம் வந்துட்டீங்க. ஒரு நல்ல முகூர்த்தத்தை பார்த்து கல்யாணத்தை மூச்சு வைங்க. முதல்ல இந்த வீட்டில் வந்துருக்குதே ஒன்று, அதை அனிமனுக்கு தொட்டி ஒரு வேலையை பாருங்க. இவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போதான் 8ஆவது கனியை பிடிக்கிறதே வேலையை போச்சு உங்களுக்கு. மாப்பிள்ள, 8ஆவது கனியை யாரும் இங்கே பிடிக்கல. இதோ பக்கத்துலேயே இருக்குது என் பொண்ணு. அதுக்கு வரணும் பார்க்க ஆரம்பிக்கிறோன்னு பேச்சுவார்த்தையை தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அதைத்தானே வேணாங்கிற மறுபடியும் சுற்றி அங்கேயே வந்து நிற்கிறீங்க. குழந்தை பயந்துருமாம்மா. இவ்வளோ சீக்கிரத்துலலாம் கல்யாணம் வேணாம். காயத்ரிக்கும் எனக்கு எப்போ வச்சுங்க கல்யாணத்தை? 22 வயசுல தானே வச்சுக்கோ. அந்த வயசுலேயே இவளுக்கும் கல்யாணத்தை பண்ணிக்கலாம், சரியா? அடுத்த வருஷம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ யாரும் எதை பற்றி எடுக்க வேணாம் சொல்லிட்டேன், அவ்வளோதான். சரி மாப்பிள்ள, அதுக்கப்புறம் உங்க விருப்பம். அப்பாடா மாமா, தேங்க்ஸ் மாமா. முதல்ல டீயை தூக்கின்னு ஓடுறி இந்த இடத்த விட்டு. இவங்களெல்லாம் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு மேலே நம்ம கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. மறுபடியும் ஆரம்பிச்சாலும் ஆரம்பிப்பாங்க. ஓடுறிய போய் எனக்கு அப்படியே டீ ஆற வச்சு எடுத்துனுவா. சுட வச்சு எடுத்துனுவா. சரிங்க மாமா. விட்டா போதுன்னு ஓடிடுச்சு போயிரு. சரி, நம்மளும் போயிடுவோம். அப்புறம் பிசினஸ் எப்படிப்பா போகுதுன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ராகுல் இந்த இடத்துலயே இல்லை. அவன் போய் 10 நாள் ஆகுதுப்பா. எஸ்கேப் ஆயிட்டான்டா. பிஸ்னஸ் எப்படி போகுதுடான்னு கேட்கலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிட்டான். உன் புள்ளியாச்சா, எல்லாம் முன்னுக்கூட்டியே தெரிஞ்சு வச்சுட்டு தான் ஓடுவான் அவன். சரி, டீ ஆறி போச்சுடா, குடிக்கலாம் வாங்க. குடிக்கலாம். ஆனால் என்னத்தையும் மறைச்சிட்டு தான் போதுங்க ரெண்டும். எனக்கு என்ன மாதிரி சரியா படலடா. டே அசோகே, உன் பொண்ணு கன்ஃபார்மாக ஏரியாவில் போகுது. சரி, பார்ப்போம். மீண்டுமாங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. சரி, என் பொண்ணாவே சூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல பையனை தான் சூஸ் பண்ணியிருப்பா. பார்க்கலாம் என்னென்ன காத்துக்கிட்டு இருக்கோ, பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவாக இருந்தாலும் சேர்ந்து பார்த்துக்கலாம்டா. டீயை குடிக்கலாம். இப்போ டீயே ஆறி போச்சுடாடி. இனிமேல் டீயை குடிச்சிட்டு தான்டா நம்மலாம் பேசணும். அதுவும் சரிதான். இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன். என்ன சொன்ன? இந்த ரூம் நம்மளுக்கு வேணான்னு சொன்னேன்.
இப்போ இந்த ரூமுக்கு என்ன குறை? என்ன குறையா? இந்த ரூம் பத்தலங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல. இங்க பாருங்க, பெட்டி வச்சிருக்கிறோம். இந்த பெட்டி தாண்டி நம்மளால இங்கேயும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது. ரொம்ப இடுக்கமா இருக்குதுங்க இந்த ரூமு. இடுக்கமா இருக்கா? அப்படின்னா what do you mean by இடுக்கம்? இதோ பாருங்க, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். மாமா கிட்ட பேசி வேற ரூம் வாங்கலாங்க நம்ம. வாங்கலாமா? இங்க பாரு, நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன், இந்த ரூமோட டிஸ்கஷனை பற்றிலாம் என்கிட்ட கொண்டு வராத. இது ஏன் ரூம், அவ்வளோதான், இங்கே தான் நீ இருக்கணும். அன்னைக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டிட்டு இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்ததுமே பஞ்சாயத்து ஆரம்பிக்கிற. அதுவும் இல்லாமல் கல்யாணம் ஆகி இப்போ தான் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக என் ரூம்குள்ளே 2 பேருமே உள்ளே வந்திருக்கோம். ஒரு ஒய்ஃபாக ஒரு புருஷனோட ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன கடமையை செய்யணுமோ அதை செய்யு. அதை விட்டுட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கா? ரூம் பத்தலன்னா சொல்ல தானங்க முடியும். ஏங்க எப்படி புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்களும் நானும் கூட இங்கே இருந்துட்டு போயிடலாம். நாளை பின்ன நம்மளுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு இந்த ரூம் பத்துமா சொல்லுங்க? பாப்பா ஆமாம், பாப்பா வரும். பாப்பாவுக்கு தொட்டிலெல்லாம் வைக்கணும். நான் எவ்வளோ பெரிய ட்ரீமோட வந்திருக்கிறேன் இந்த வீட்டுக்குள்ளே. நீங்கள் என்னடான்னா ஒரு சின்ன ரூமில் என் கனவெல்லாம் சுருக்க பார்க்குறீங்களே. இங்கே பாருங்கள், எனக்கு நல்ல பெரிய ரூம் வேணும். எனக்கு ஒரு மற்றதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். ஆனால் எனக்கு பெரிய ரூம் வேணும். அவ்வளோதான். நம்ம மாமா கிட்ட பேசலாம். இங்கே பாரு, நீ சொல்கிறதெல்லாம் ஃப்யூச்சர், ஓகேவா? இப்போ ப்ரெசென்ட்டில் என்னவோ அதை பாரு. இந்த ரூம் என்னோட சென்டிமெண்ட். இந்த ரூமை நான் விட்டு வெளியே வரவே மாட்டேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. பாப்பெல்லாம் பிறந்துச்சுன்னா அதுக்கு தனியாக ஒரு ரூமை கொடுத்துக்கலாம், சரியா? இப்போ நம்ம 2 பேரும் இங்கே இருக்கலாம். பாப்பாக்கு தனி ரூமா? ஏங்க யாராவது கை குழந்தைய தனி ரூமில் விடுவாங்களா? ஐயோ கடவுளே, இவ என்னமோ இப்போ குழந்தைய பெற்று கையில் வச்சிருக்க மாதிரில பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் டைம் இருக்குமா நீ, சரியா? அதில் அப்புறமா பொறுமையாக பார்த்துக்கலாம். இப்போ என்னவோ அதை மட்டும் பார்க்கலாம், ஓகேவா? இப்போ நீ என் ரூம்குள்ளே வந்திருக்கா. ஐ மீன் இது நம்ம ரூமு. ஸோ இப்போ நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் பண்ண போகிற வேலை என்னன்னு யோசிக்கலாமா, இல்லை அந்த வேலையை பண்ணலாமா? என்ன வேலை? சொல்கிறேன். பாப்பா பாப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தல, அந்த பாப்பா பிறக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரூமை மாற்றணும். அடி கள்ளி, சிரிக்கிற உன்னா? என்ன பண்றீங்க? ஐயா விடுங்கண்ணா. ஏவா, புருஷனை ஏன் எல்லாம் சொல்லக்கூடாது. அப்ப பீன்னு சொல்றேன், விடுங்க. மொக்க ஜோக்கு. சரி, ஏதோ ஒன்று விடுங்க ப்ளீஸ். என்ன நீ இதுக்கே விடுங்கங்கிற? அப்புறம் எப்படி பாப்பலாம்? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க, விடுங்க. இறஞ்சி வந்துட போறாங்க. பக்காவா பிளான் போட்டு வந்திருக்க. 1 இயர்ல இங்க பாப்பா இருக்கணும்னு சொல்ற. அப்ப இப்பவே எல்லாம் நடந்தது கரெக்டா இருக்கும். அதுக்கெல்லாம் டைம் இருக்குல்ல, விடுங்க. ஓ, நெருங்காலம் பாக்குறீங்களா? ஆமா ஆமா, விடுங்க ப்ளீஸ். எதுக்கடி மீன் மாதிரி நெளிஞ்சுக்கிட்டே இருக்க? நான் தானே உன்னை பிடிச்சிட்டு இருக்கேன், அப்புறம் என்ன? அதனால தான் நான் நெளியிறேனே. விடுங்க. விடுறேன், இப்ப விடுறேன். ஆனா நைட் இப்படி எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காத. என் காது சுத்தமா கேட்காதப்ப. ஓ, மாலை கண்ணுங்கிற மாதிரி மாலை காதோ? மாலை காதா? அம்மா, மாலை கண்ணுன்னு என்ன? 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாதவங்கள மாலை கண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ 6 மணிக்கு மேலே காது கேட்கலனா, அதான் நீங்கள் நைட்டு காது கேட்காதுன்னு சொன்னீங்கல்ல, அது 6 மணிக்கு மேலே தானே வருது. அப்போ உங்களுக்கு அது மாலை காது. ஓ, இதுதான் அதுக்கு அர்த்தமா? சரி, ஓகே, வாட் எவர். ஆனால் நான் சொல்ல வந்த மீனிங் அது கிடையாது. சில விஷயங்கள்ல சில நேரங்கள்ல எனக்கு காது கேட்காதுன்னு சொன்னேன், புரியுதா? புரிஞ்சிச்சு. புரிஞ்சிச்சடி என் செல்லக்குட்டி? அதான் புரிஞ்சிருச்சுன்னு விட்டுருங்களேன். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ மணி. நீ நிறைய இன்னசென்ட்டாக தான் இருக்க. நீ இப்படியே இரு, இதுதான் நல்லா இருக்கு. சரி, நான் போகிறேன் சந்தோஷ். நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு வாங்க. 10 மினிட்ஸ் கூட ஆகலடி, நீங்க வந்து அதுக்குள்ள போறங்கறா. வேலை இருக்குல்ல, வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கோம். நான் மட்டும் இங்கே வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா? எல்லாம் தப்பாக நினைக்க மாட்டாங்க அண்ணா? அட போடி, யாருனா எதனா கேட்டாங்கன்னா நான் சந்தோஷோட பொண்டாட்டி அப்படிதான் அவர் கூட உட்காந்து பேசுவேன்னு சொல்லு. சொல்கிறாங்க. அண்ணா அண்ணா, வந்துருச்சு குட்டி சத்தம். என்னன்னு கேளுங்க. அதை லாக்கெல்லாம் போடல மணி, கதவை திறந்து வா. சரிடா. நல்லா ஜாலியாக ரூமில் புருஷனோட உட்காந்து பேசுறதை விட்டுட்டு வந்துட்டா பாருங்க உங்களை தேடி. நான் ஏங்க இதே நம்மள இருந்தால் என்னங்க பண்ணியிருப்போம்? எது சொல்றதுக்கு இல்ல. இந்த ஆள் இருக்கானே. நந்தினியா, நீ இங்கதான் இருக்கியா? உங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சரி, என்ன விஷயம்? அதை நான் அண்ணன்கிட்டே சொல்லிக்கிறேன். அண்ணா, என்கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதா? நீயே இங்க தானடி உட்காந்துருக்குற, ஏன்டி இப்படி பேசுற நீ? சும்மாடி. ஆமா, எதுக்கு ட்ரெஸ் மாத்தின? புடவையோடவே இருக்க வேண்டியதுதானா? அது கஷ்டம் இருக்குது, அதனால தான் சுடிதார் எடுத்து போட்டுக்கிட்டேன். சரி சரி, நல்லாதான் இருக்குது. தேங்க்யூ. சரி, இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். அண்ணா அண்ணா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா அண்ணா? சொல்லுமா. அண்ணா, அது அண்ணா, நான் அது ஏடி இவ்வளோ தயங்குற? சரி, நான் வேணா வெளியே போட்டு அவங்க அண்ணன் கிட்ட தனியாக பேசுறியா? அதெல்லாம் வேணாண்டி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அண்ணா, எனக்கு நீங்கள் மாமா கிட்ட பேசி இந்த வீட்டில் வேறு எதனா ஒரு ரூமை வாங்கிட்டாங்கண்ணா. அவர்கிட்ட பேச சொன்னால் அவர் பேச மாட்டேங்கிறாரு. கடைசி வரைக்கும் அவர் ரூமில் தான் இருப்பாங்கிறாரு. அவர் ரூமு சின்ன ரூமாக இருக்குண்ணா. என் பெட்டி வைக்கிறதுக்கே அங்கே இடம் இல்லாத மாதிரி இருக்குது. நீங்கள் பேசி எனக்கு கொஞ்சம் வேறு ரூமை வாங்கி கொடுங்கண்ணா.
மனோஜ் ரூம் சின்னதாவா இருக்கு? ரொம்ப பெருசா இருக்காது, ரொம்ப சின்னதாகவும் இருக்காது, மீடியமா தான் இருக்கும். அது பத்தலடி நந்தினி. அது உனக்கே தெரியும்ல, யாரும் அங்கே என் வீட்டில் எவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்காச்சும் இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் மனோஜ் ரூமு சரியில்லடி, பிடிக்கவே இல்லை எனக்கு. வேற உனக்கு பிடிக்கலையா? சரி, அண்ணன் என்ன சொல்றாரு? வேற ரூம் மாத்திக்கிறதுக்கு ஓகேவாமா அவருக்கு? அதை தானடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு விருப்பம் இல்லை ரூம் மாறுறதுக்கு. ஆனால் எனக்கு ரூம் மாற்றியே ஆகணும்டி, அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். இது என்னடா புது பிரச்சனை? சரி ஓகே, நான் மனோ கிட்ட பேசுறேன். அண்ணா, மனோஜ் கிட்ட பேசினா மட்டும் பத்தாது, நீங்கள் மாமா கிட்டேயும் பேசுங்கண்ணா. ஒரு பெரிய ரூமாக பார்த்து எனக்கு கொடுக்க சொல்லுங்கள். மாமா கிட்ட நீ சொன்னாலே அவர் செய்ய போறாரு, நான் தான் வந்து பேசி ஆகணுமா? அதானே, நீ கேளு, அப்பா அவரு ரூமை கூட கொடுத்துருவாரு. மாமா ரூமெல்லாம் எனக்கு வேணாம். அவங்க ரூமு பெருசாக தான் இருக்கும், இருந்தாலும் அது அத்தை மாமா ரூமு, அங்கெல்லாம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எனக்கு நல்ல பெரிய ரூமாக வேணும். அண்ணா பேசாம நீ ரூமா எனக்கு கொடுத்துட்றியாண்ணா? நான் அவர் இங்கே வந்துடுறோம். கதவை திறந்து வச்சுட்டு தானே வந்திருக்க? ஆமாண்ணா. திரும்பி அப்படியே திரும்பி பார்க்காம போயிடு. ஏங்க சந்தோஷ், அவ பாவங்க. ச்சே. இந்த குட்டி சாத்தானியா பாவங்கிற நீ? அண்ணா ஓடி போயிடு, என் கண்ணில் பட்டுறத. ஏன்னா இப்படி பண்ற? சரி, எனக்கு இந்த ரூம் வேணாண்ணா. நீ ஆரம்பத்துல இருந்தே உனக்கு இந்த ரூம் ரொம்ப சென்டிமெண்டா போச்சு. நீங்க வந்து தங்கவே மாட்டா. ஆனா உனக்குன்னு இந்த ரூம் இவ்வளவு பெருசா கொடுத்துருக்காரு மாமா. ஏன் தான் இப்படி பண்ணாரோ தெரியல. எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு ரூம் அவரு கொடுக்கவே இல்லை பத்தியா? இதான் நந்தினி ரூம்ல இருப்பியா, அப்புறம் என்ன? இருந்தாலும் இந்த வீட்டுல எனக்குன்னு ஒரு ரூம் இல்லை பத்தியா? ஆனா உனக்கு மட்டும் கொடுத்துருக்காரு மாமா. என்னத்த சொல்றது? ஒருவேளை நீ இந்த வீட்டுக்கு மருமகனா வருவேன்னு அவருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு போல இருக்குது. அந்த பஞ்சாயத்தை நீ அவர்கிட்ட வச்சுக்கோமா. சரி, அப்ப நீங்க மனோஜ் கிட்ட பேசுங்கண்ணா. எனக்கு ஒரு பெரிய ரூமா பார்த்தும் கொடுங்க. சரி, நான் பேசிட்டு சொல்றேன், போ, இப்ப டிஸ்டர்ப் பண்ணாம. இப்போ என்ன டிஸ்டர்ப் ஆயிடுச்சா? நீ ஏன் இப்பயே வந்து பேசுனா? ஏய், நீ எதுக்கிட்ட முதல்ல என்ன கூட உட்காந்துருக்கிற? ஏந்திரி முதல்ல. கல்யாணமே ஆகல, ஆனாலும் வந்து உட்காந்துருக்கிற. ஏந்திரி. கல்யாணம் ஆனா என்ன, ஆகலன்னா என்ன? இது என் புருஷ ரூம், இவர் என் புருஷன். நான் பேசுறேன், உனக்கு என்னடி போடி முதலிங்கிறது? அண்ணா பாருங்கண்ணா அவளை. ஐயோ, ஆரம்பிக்காத மணி, மூக்கால அழுகாத. நீ போ, நீ நான் வரேன். நான் வரணும், இவகிட்ட எல்லாம் உட்காந்து பேசக்கூடாது. வரேன், நீ போ, 5 மினிட்ஸ்ல வரேன். உங்க தங்கச்சி இருக்குதே, எந்த நேரத்துல பிறந்து தொலைச்சதுன்னு தெரியல, 7:30 பிடிச்சது. எனக்கு அப்படியே அது பேசும்போது தாலியை எடுத்து காட்டி தபர்றி எனக்கு அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு காட்டணும் போல தோணிடுச்சு தெரியுமா? காட்ட வேண்டியதானே? வேற வேணையே வேணாம். சரி, அவளுக்கு காட்ட வேணா, எனக்கு காட்டு, நான் கட்டின தாலியா. ஐயா, எதுக்குங்க இப்ப அதை காட்ட சொல்றீங்க? நேத்து பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையா, அதான் காட்டேன். சந்தோஷ், பிளவுஸ்ல வச்சு பின்னெல்லாம் பண்ணிருக்கேன் சந்தோஷ். அதெல்லாம் அப்படி அவ்வளவு சீக்கிரத்துல எடுத்து காட்ட முடியாது. பின்ன ரிமூவ் பண்ணிட்டு காட்டு. அவ்வளோ என்னங்க பிடிவாது உங்களுக்கு? இப்போ பார்த்தே ஆகணுமா நீங்கள் கட்டின தாலியை? ஏன் நீங்கள் நேத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலையா? அதை நேற்று இன்னொரு முறை போட்டு விட்டீங்களா? அப்புறம் நான் வேண்டு போங்க முதல்ல. ரொம்ப தாண்டி பிக்கு பண்ற. அப்படி தான் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் இந்த ப்ளவுஸுக்கு பின்னாடி இருக்குதுங்க ஊக்கு. ஏதோ முன்னாடி ஊக்கு இருந்தால் கூட பரவாயில்ல, ஈஸியாக அப்படியே நான் பின்ன ரிமூவ் பண்ணிடுவேன். இதுக்கு பின்னாடி ஊக்கு இருக்குது, பின்னாடி யாருனா ஒருத்தர் எனக்கு அதை கழட்டி விடணும். அதுக்கப்புறமாட்டி தான் நான் ப்ளவுஸு. நான் உங்ககிட்ட இதெல்லாம் பேசியிருக்கவே கூடாது நியாயமா. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நீ பேசு பேசு. யோ நானே ஏதோ காயத்ரி கிட்ட பேசுற மாதிரி பேசின்னு இருக்கிறான். இன்ட்ரெஸ்டிங்கா வருகுதே கடவுளே. ஏந்து வாய போலாம், அந்த ரூம் பஞ்சாயத்தை முடிச்சு வைப்போம். சரி வா போவோம். சீக்கிரமா உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்கு நந்தினி. எதுக்கு? வேற எதுக்கு? ஊக்கு போடுறதுக்கு தான். அடப்பாவி மனுஷா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் என்னோட குட்டி குட்டி ஆசை. ஊக்கு போட்டு விடுறது, புடவையை போட்டு விடுறது, கட்டி விடுறது, ஃப்ளைட் வச்சு விடுறது, அதுக்கப்புறம் தலையை வாரி விடுறது, இந்த மாதிரி குட்டி குட்டி ஆசையெல்லாம் எனக்கு இருக்கு. அது எல்லாத்தையும் உனக்கு நான் பண்ணுவேன். பாரு, புடவையெல்லாம் கட்ட தெரியுமா உங்களுக்கு? அது சும்மா இந்த ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்தேன்டி, ஓரளவுக்கு தெரியும். அதை உனக்கு தான் ஃபர்ஸ்ட் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்க்க போறாராமே. சரி சரி, செய்வோம். ஓகேவா உனக்கு? அடே எங்க அப்பா, சூப்பர் நந்தினி. சரி, நான் போய் கதவை தாப்பால் போட்டு வந்துடுறேன், நீ சரி போயிட்டு. யோ கொலகாரா, நான் இப்ப சொல்லலையா? நான் போறேன். யூ ஆர் ஏ பேட் பாய். சும்மா அடி சொல்லுவோம் என்ன? சரி வா போவோம். அதானே பார்த்தேன், சமத்து புள்ளைங்க நீங்க. அண்ணா ராப்பிச்ச கறி வந்துட்டா மறுபடியும். வாங்க போவோம். இல்ல அண்ணன் வாங்க.